பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் தமிழர் திருநாளாக தை முதல் நாளில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் முக்கிய மரபாக புது பானையில் பொங்கலிடும் வழக்கம் இன்றளவும் தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் அருகே உள்ள சாலையகரம், ராகவன்பேட்டை, ஐயூரகரம், ஐயங்கோவில்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் மண்பானைகளை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மஞ்சள் புயல் காரணமாக பெய்த தொடர் கனமழையால் மண்பானைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் உற்பத்தி குறைந்த நிலையில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் நோக்கில் இந்த ஆண்டு மண்பானை உற்பத்தி மற்றும் விற்பனையை அதிகரிக்க தொழிலாளர்கள் இரவும் பகலுமாக பணியாற்றி வருகின்றனர். இந்த சூழலில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் மண்பானைகளின் தேவையை கருத்தில் கொண்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் தற்போது தயாரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிறிய அளவிலான பானைகள் முதல் பெரிய அளவிலான பானைகள் வரை தயாரிக்கப்பட்டு அதன் வடிவமைப்பு பொறுத்து பானைகளின் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை இங்கு தயாரிக்கப்படும் பானைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். என் பெயர் சிவஞானம். நான் காலங்காலமாக அந்த மண்பாண்ட தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான், எங்கள் 3 எங்கள் ரமணபரமே இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வரோம். இப்பொழுது இந்த பொங்கல் பண்டிகை வந்ததுனால இப்போ இப்போ 2 மாதமாக ஐப்பசி, கார்த்தி, மார்கழி இந்த 3 மாதம் ஐப்பசி மாதத்தில் அகல் விளக்கு உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செஞ்சாச்சு. இப்போ கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் 2 மாதம் பொங்கல் பண்டிகை சீசனு. அதனால் பொங்கல் பானை இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். களிமண் முதல்ல காய வைக்கணும். அதை காய வச்சு அதை உடச்சி ஒரு தொட்டியில் போட்டு ஊற வைக்கணும். அதை ஊற வச்சு சல்லாடைன்னு சொல்ல முடியாது, சல்லாடையை எடுத்து அதை கரைச்சி அதை வடிகட்டினா தான் அதில் இருக்கிற கல், தூசி, மண், வேறு அதெல்லாம் அது எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை தரையில் ஈர்த்து விட்டுருவோம். தரை மண்ணில் ஈர்த்து விட்டோம்னா அது இழுக்கும். அது இப்போ இந்த மழை காலத்துல சத்தும் இழுக்காது. வெயில் காலத்தில் ஒரே நாள் இழுத்துக்கும். இந்த மழை நாள் ஈரம் இருக்கிறதுனால சீக்கிரம் இழுக்காது. அது 2 நாள் 3 நாள் கூட ஆகும். அதை வடிகட்டி அதை எடுத்து அப்புறம் பானை உற்பத்தி பண்ணி அதை தட்டுவோம். அதை முதல் நாற்று ஃபுல்லாக செஞ்சு போட்டுருவோம். மறுநாற்று உட்காந்து தட்டுவாங்க. தட்டிட்டு அதுக்கு லேடிஸுங்க லேடிஸ் இல்லாத வீட்டில் ஆம்பளை செம்மண், அதை செம்மண் சொல்கிறது கலரு, அதை நாங்கள் பூசுவோம். இல்லை லேடிஸ் இருக்கவங்க இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களுக்கு அவங்க அதை பூசி அது கொடுத்தாங்கன்னா நாங்கள் நம்ம திரும்பி அதை தட்டுவோம். திரும்பி நைஸ் பண்ணுவோம். பல வேலையை நைஸ் பண்ணி தட்டு வாங்குவோம். அடுத்தது பட்டை சேலை போடுவோம். பட்டை சேலை போட்டு நைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வலைன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு வலை ஒன்று இருக்குது. அந்த வலையால் போட்டு தீர்த்தணும். அப்போ தெரிஞ்சால் தான் அது ரொம்ப பல சிலுவர் மாதிரி தெரியும். அப்போ அதோட முடிச்சுட்டு அதான் முடிஞ்சு வேலை. அதோட தூளை போடணும். தூளை போட்டு எடுத்து வச்சுக்குவோம். வியாபாரம் எப்போ ஆரம்பிப்போம்னா பொங்கல் பண்டிகைன்னு எடுத்தோம்னா போகி பண்டிகை தான் முதல். அன்னைக்கு தான் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல் இந்த 3 நாள் வியாபாரம். இப்போ நெருக்கத்தில் வராங்க சனம். அப்போ முன்கூட்டியே வாங்கி போனாங்க. இப்போ நெருக்கத்தில் வராங்க. நிறைய தான் இருந்தது. ஆடு நிறைய தான் இருந்தது. உள்ளவங்க மட்டும்தான் இந்த வேலை செய்ய முடியும். எனக்கு கீழ்பட்டவங்க இந்த வேலை பானை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் கலைப்பொருள் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த வேலை தெரியத்தும் அவங்களுக்கு கட்டுப்படியாவது செய்ய கஷ்டம். இந்த வேலை எங்கள் தலைமுறை வரைக்கும் இந்த மண்பாண்ட தொழில், இந்த பொங்க பானை செய்வோம். காப்பாற்றுவாங்கன்னா வேற டிசைன் வரும். இந்த பொங்க பானை வராது. வேற இந்த புது மாடல், அதாவது ஜக்கு பாட்டில்னு சொல்கிறோமா, அது புது விதமாக நியூ மாடல் என்ன புதுசாக கண்டுபிடிச்சே செய்வாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மெயின் காரணம் களிமண். அது எதிர்காலத்தில் கிடைக்க மாட்டது மெரிய டவுட் ஆகுது. மெயின் களிமண் இருந்தால் தான் இந்த தொழில் நிரந்தரமாக இருக்கும்.
களிமண் கட்டாயி போச்சுன்னா இந்த தொழில் கண்டிப்பாக இருக்காது. ஒரே மாதத்துல எல்லாரும் மண் அடிச்சிங்க, ஒரு மாதத்துக்கு தான் நாங்கள் பாஸ் தருவோன்றாங்க. அப்போ ஒரு மாதத்துல அடிக்கணும்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு மண் வேணும்னா 10 டிப்பர் மண் வேணும். எங்களுக்கு 10 டிப்பர் மண் இறக்குன்னா எங்கிட்ட இடம் வசதி இல்லை. என்கிட்ட இருக்கிறது சின்ன இடம். நான் ஒரு டிப்பர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதத்துக்கு வரும். அந்த ஒரு மாதத்துக்கு மண் ஆகிட்டு தண்டை படிக்கணும்னா விட மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய சிக்கல். எங்களுக்கு வந்து நிரந்தரமாக எப்பயும் போய் ஏழு மண் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் நான் 20,000 வருஷத்துக்கு உருவான சொல்கிறேன். அப்போ இந்த மண் ஏற்றத்தை தான் வாங்கணுன்ற நிலைமை இருந்தது அப்போ மக்களுக்கு. ஆனால் இப்போ நடுவில் என்ன ஆகி போச்சுன்னா சிலூர், பித்தளை, அலுமினியம் இதெல்லாம் வந்த உடனே ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, மண்பானை கொஞ்சம் நடுவில் வாங்கறது நிற்கிட்டாங்க. இப்போ காலகட்டம் என்ன ஆகி போச்சுன்னா மக்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிது. இப்போ இதில் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். தெரிஞ்சுக்கின்னு இப்போ மண் யானை வாங்க வராங்க. அதனால் மண் யானைத்தையும் வாங்கணும். அதே சமயம் பாரம்பரியத்தை நம்ம விடக்கூடாது. நம்ம முன்னோர்கள் எப்படி வழி நடத்தி வந்தாங்களோ மண்பானையில் தான் பொங்க வைக்கணும்னு அந்த காலத்தில் அவங்க வழி நடத்திட்டு போனதை அதை நம்ம இப்பயும் அதே மாதிரி செயல்படுத்தணும். அதை விட்டு தவளையில் பொங்கல் வைக்கிறது, குக்கரில் பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது. நீங்கள் மண்பானையில் சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் நல்லது, ருசியாகவும் இருக்கும், எங்களுக்கு வாழ்வாதாரம் நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். எங்களுக்கு இந்த மண்பானை உற்பத்தி நிறைய பெருகணும், நல்ல வியாபாரம்னா கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசுன்னு தராங்க பாரு, அந்த பொங்கல் பரிசோட கூட எங்கள் மண்பானையும் வச்சு சேல்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் நல்லா இருக்கும். இதை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.